நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கோட ஃபீஸ் வந்து கவர்மெண்ட்டே வந்து எடுத்துக்குது, அவங்களே பே பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் டிஎனில் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு அந்த ஃபஸ்ட்டு காட்டும் இல்லைங்களா, அதை மட்டும் அப்ளை பண்ணி 500 பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாவே போதும். உங்களுக்கு சாய்ஸ் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸும் காட்டும், மேனேஜ்மெண்ட்டும் காட்டும். ஸோ நீங்கள் அந்த 30,000 இல்லை 1 லேக்கோ நீங்கள் பே பண்ண அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா 2.5 lakhsக்குள்ளே உங்கள் இன்கம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ்லையோ இல்லை மேனேஜ்மெண்ட்டில் அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட்டே வந்து அந்த ஃபீஸை வந்து அவங்களோட இதில் வந்து பே பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எதுவும் பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இதை கேட்குறீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் நீங்கள் கம்பல்சரி பே பண்ணணும். ஹாஸ்டல் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், உங்களுக்கு வந்து 2 to 3 lakhs வரைக்கும் ஒவ்வொரு காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு அதர் ஃபீஸ் வந்து ஒரு 50,000 1 லட்சம் வரைக்கும் அதர் ஃபீஸ் இருக்கும். மெஸ் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். ஸோ இந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 lakhs கிட்ட சில காலேஜஸில் வந்துடுது. சில காலேஜில் ஒரு 1 to 2 lakhsக்குள்ளே இருக்குது, உங்கள் காலேஜ் அலர்ட் ஆகிறத பொறுத்து. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியல, இதனாலே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் மட்டும் போட்டு சாய்ஸ் ஃபுல்லாக விட்டுறாங்க, மேனேஜ்மெண்ட்டில் கட்டினா ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு. ஸோ ஒன்றும் வரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காலேஜ் அலர்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபீஸ் கோர்ஸ் ஃபீஸ் ஃப்ரீ ஆகிடும். அந்த 15 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணணும்னு வராது. நீங்கள் பே பண்ணுறது மட்டும் மெஸ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, அதர் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணணும். வேறு எதாவது எக்ஸாம் ஃபீஸோ அப்படி காலேஜில் கேட்டால் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு வேறு எதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸோட இன்ஃபர்மேஷன் வேணால் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிவன்.